Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் saree. காட்டன் கொஞ்சம் இந்த டசர் மாதிரி இருக்கு. டசர்லயே கொஞ்சம் ரொம்ப மெலிசான டசர் மாதிரி இருக்கு. இதோட பாடி போர்ஷன் அதாவது மேல ஃபுல்லா வந்து லைட் கோல்ட் கலர்ல இருக்கு. அதுக்குள்ள வந்து கலர் கலரா மல்டி கலர்ல புட்டாஸ் இருக்கு. ஒரு பர்பிள், ஒரு green, ஒரு ப்ளூ அப்புறம் ஒரு வயலட். கீழ border வந்து இது வந்து பெரிய border, லாங் border சொல்வாங்கல, அந்த knee high வரும்ல அந்த மாதிரி லாங் border ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அதுலயே கொஞ்சம் பெரிய மோட்டிவ்ஸ் இருக்கு. இவங்க வந்து நம்ம சாய்ஸ்ல விட்டுட்டாங்க. சிம்பிளா நீட்டா ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க. ரொம்ப கொஞ்சம் ஓல்ட் saree தான் இது. ரீவொர்க் பண்றாங்க. பழைய ப்ளவுஸ்க்கு இப்ப மாத்தி புது ப்ளவுஸ் பண்ணுவாங்கல அந்த மாதிரி. சோ நீட்டா சிம்பிளா ஒரு டிசைன் பண்ணிட்டாங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் டிஃபரண்டா ட்ரை பண்ணுவோமே அப்படினு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். சோ இதுக்கு மெட்டீரியல் ப்ளவுஸ் வந்து சில்க் காட்டன் தான் எடுத்து கொடுத்திருக்காங்க. இந்த ஆரஞ்சு கலர்ல சில்க் காட்டன் எடுத்திருக்காங்க. அதுல நம்ம என்ன மாதிரி வர்க் பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் என்ன சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கோல்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப பிரைட் கோல்ட் இல்லாம கொஞ்சம் மைல்டான கோல்ட். அதுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். கிளாஸ் சுகர் பீட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல லைட் கோல்டு எடுத்திருக்கேன். அது போக வந்து கொஞ்சம் ஸ்டோன்ஸ் இருக்கு. இந்த கலருக்கு மேட்சா இதுல இருக்கிற 4 கலர் இருக்கு. ஒரு பர்பிள் இருக்கு, ஒரு கிரீன் இருக்கு, ஒரு ப்ளூ இருக்கு, ஒரு வயலட் இருக்கு. அந்த எல்லா கலர்லயுமே நம்ம கிட்ட ஐ ஷேப்ல கட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு. இது வயலட்க்கு மேட்சா இருக்கு, இது இந்த ப்ளூக்கு மேட்சா இருக்கு, இது இந்த பர்பிள்க்கு, இது இந்த கிரீனுக்கு. ஸோ சூப்பர் மேட்சிங் ஸ்டோன்ஸ் இருந்த உடனே நம்ம இந்த ஸ்டோனை வச்சு ஐடியா பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ என்ன மாதிரி டிசைன் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் இந்த டிசைனுக்கு ரெடி பண்ண பேப்பர். இதுல வந்து ஒரு 4 ஃப்ளவர் போட்டிருக்கேன், கொஞ்சம் லீவ்ஸ் அப்புறம் கொஞ்சம் ஃபர்ன்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். இது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நம்ம ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போறோம். அண்ட் இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். அது வந்து சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது நான் ஒரு ட்ரை பண்ணி பார்த்திருக்கேன். உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் எப்படி பண்ணலாங்கிறத. இந்த ஒரு பெட்டலோட டவுன் சைட் இந்த இடத்துல சென்டர் ரவுண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இருந்து நீடில் வெளியே எடுத்துக்கலாம். நான் நீடில் வந்து இது யூஸ் பண்றேன். நம்பர் 10 நீடில் இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்றேன். 10 இல்லைன்னா 12 நீங்க யூஸ் பண்ணலாம். பீடிங்க்கு யூஸ் பண்ற நீடில். இதுல வந்து ஒரு 8 பீட்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த சுகர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, இதுல வந்து ஒரு 8 பீட்ஸ் கொடுத்துக்கலாம். 3 4 5 6 7 8 பீட்ஸ் போட்டுட்டு எண்ட் வரைக்கும் கொண்டு போயிருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் ஒரு பீடை விட்டுட்டு திரும்ப இந்த நீடிலுக்குள்ள ரிவர்ஸில் இந்த பீட்ஸ்குள்ளே இந்த நீடில் திரும்ப ரிவர்ஸ் கொண்டு போய் இந்த இடத்துல வெளியிட்டுருங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்லீவில் ப்ளவுஸோட ஸ்லீவ்ஸில் வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் டசல்ஸ் அட்டாச் பண்ணுவோம், இந்த ஹேங்கிங் பீட்ஸ் அட்டாச் பண்ணுவோம், அதே மெத்தட் தான். ஆனால் வந்து எல்லாமே சுகர் பீட் தான். ஒரு சுகர் பீடை விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக புல் பண்ணிவிடுங்க. எண்டு வரைக்கும் இந்த மாதிரி வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு பக்கத்துலேயும் மறுபடியும் ஒரு த்ரெட் வெளியே எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 7 பீட்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 போட்டோம், இப்போ 7 பீட்ஸ் எடுத்துக்கலாம். 7 பீட்ஸ் போட்டிருக்கேன். இதை உள்ளே கொண்டு போயிட்டு இப்போது இந்த ஃபர்ஸ்ட் பீட் இருக்குது, ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, அதில் இருக்கிற லாஸ்ட் பீட் நம்ம விட்டு போட்டோம்ல, அதுக்குள்ளே அது வந்து இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் நீடில் மற்றதெல்லாம் இந்த டைரெக்ஷனில் இருக்கும், இது வந்து இப்படி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த நீடில் மறுபடியும் இதுக்குள்ளே விட்டுட்டு எடுத்துருங்க. ஒரு டபுள் லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா. இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு 7 பீட்ஸ் போட்டு திரும்ப இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் நீடில் உள்ள போட்டுருங்க. ஸோ இப்போ பெட்டலோட சென்டர் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு 3 லைன் மட்டும் போதும். சின்ன பெட்டல் போடுறோம்னா இதோட நிப்பாட்டிக்கலாம். இது ஒரு பெட்டல் மாதிரி. பட் நம்ம வந்து 5 லைன்ஸ் போட்டால் கொஞ்சம் ப்ராடாக வரும். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இங்கே இன்னொரு நீடில் வெளியே எடுக்கிறேன். இப்போ ஒரு 8 பீட்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 போட்டோம், அப்புறம் 7 போட்டோம். இப்போ மறுபடியும் 8 போடலாம். 8 போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் 3 பீடு, அதாவது இந்த லைனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பீடு, மிடில் இருக்கிற பீடு, மறுபடியும் இந்த லைனில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பீட், இது 3ஐயும் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 பீட் மேலே வரும். ஸோ இதோடு சேர்த்து இப்படி கொடுத்துக்கோங்க. இப்படி பண்ணும்போது இந்த பெட்டல் வந்து இப்படி ரவுண்டாகி வரும் நமக்கு. திரும்ப இந்த பக்கமும் அதே மாதிரி ஒரு 8 பீட்ஸ். ஸோ இப்போ நமக்கு ரவுண்டாக ஒரு பெட்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. கொஞ்சம் 3D எஃபெக்டில் அழகாக வரும் இது.
இதே மாதிரி ஒரு 5 பெட்டல் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் ஃபார்மேஷன் வந்துடும். இது எல்லாமே வந்து பீட்ஸ் தூக்கி தூக்கி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த ஒரு ஃப்ளவர் முடிச்சுட்டு காட்டுறேன். இதில் ஒரு 4 ஃப்ளவர் போட்டிருக்கேன் இல்லையா, 4 முடிச்சாச்சு. இந்த சென்டரில் வந்து ஒரே ஒரு பேர்ல் பீட் வச்சுக்கலாம். பேர்ல் பீட் வந்து நம்பர் 6 எடுத்திருக்கேன். அதுவும் அப்படியே நம்ம நார்மல் நீடில் எப்பயும் போல் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த லீவ்ஸ் போட போகிறோம். இந்த ஃப்ளவர்ஸ்க்கு பக்கத்தில் வந்து லீஃப் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லீஃபில் வந்து நம்ம இந்த சாட்டின் ரிப்பன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து 1/2 inch சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீடில் வந்து டேப்பஸ்ட்ரி நீடில் இதை கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு லீஃபோட டவுன் எண்டில் ரிப்பன் வெளியே எடுத்துக்கோங்க. இது ரிப்பனுங்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும், கொஞ்சம் ஷேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது ஒரு சைடு ஷைனிங்காக இருக்கும், இன்னொரு சைடு ஷைனிங் இல்லாமல் இருக்கும். ஸோ ஷைனிங்காக இருக்கிற சைடை மேலே வர மாதிரி வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக ரிப்பன் எடுத்து விட்டுட்டு இந்த டிப்பில் மறுபடியும் நீடில் அப்படியே போட்டுருங்க. ஜஸ்ட் இது பேர் வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் தான். அது திரும்பக்கூடாது, ரிப்பன் திரும்பாமல் இந்த மாதிரி வச்சுட்டேவும் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் இழுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு லீஃப் ஷேப்பில் வந்துடும் நமக்கு. ரொம்ப டைட்டாக இழுத்திங்கன்னா கோடு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த ஷேப் நிற்கிற அளவுக்கு வச்சுட்டு அப்படியே அடுத்த லீஃப் போட்டுருங்க. ஸோ இது மாதிரி எல்லா லீஃபையும் முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இங்கே லைனாக போட்டு ஃபர்ன் மாதிரி போட்டிருந்தேன்ல, அதில் தான் வந்து நான் சாரியில் வர எல்லா கலர்லையும் ஸ்டோன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து கட்டிங் ஸ்டோன் வந்து ஐ ஷேப்பில் இருக்குது, கட்டிங் குந்தன் ஐ ஷேப்னு சொல்லுவோம் இதை. ஸோ இது வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஒரு ஃபர்னுக்கும் 4 கலர் ஸ்டோன்ஸும் வர மாதிரி ஒட்டியிருக்கேன். இங்கே கீழே இருக்கிற லைனில் இருந்து நம்ம வந்து த்ரெட் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் த்ரெட் வந்து சாரியோட கலருக்கு மேட்சிங்காக த்ரெட் எடுத்திருக்கேன். சாரி அவ்வளோவா யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம இந்த சுகர் பீடே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது, சாரியில் அவ்வளோ ஷைன் கிடையாது இல்லையா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டல் பண்ணுறதுக்காக இந்த த்ரெட் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நார்மலாக இது ஜரிலையோ ஜர்தோசிலையோ போடுவோம். பட் நம்ம கொஞ்சம் டல்லாக வேணும் அப்படிங்கிறனால த்ரெட் எடுத்திருக்கோம். ஸோ அந்த த்ரெட்டை வச்சு இந்த லைனில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே இந்த ஸ்டோனை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச். நம்ம ஜர்தோசி அவுட்லைன் கொடுக்குறதுக்கு பதிலாக செயின் ஸ்டிச் அவுட்லைன் த்ரெட் வச்சு பண்ணுறோம், சாரி கலருக்கு மேட்சிங்காக. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் ரெடி ஆயிருக்கு. ஒரு சிம்பிளான சாரிக்கு, ஒரு காட்டன் சாரிக்கு அதுக்கு மேட்ச் பண்ணி நம்ம ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதோட பேக் நெக் வந்து இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் சும்மா ஒரு சைடு மட்டும் வர மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் வேறு கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு சாரி வந்து உங்களுக்கு ஒரே கலரில் இருக்குது, ஸ்டோன்ஸ் சாரி ஒரு கலர், பார்டர் பட்டு சாரிக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ சாரி பிங்க் கலர் வச்சுக்கோங்க, ஃப்ளவர் வந்து சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக பிங்க்கில் போட்டுட்டு இந்த லீவ் ஃபுல்லாகவே கோல்டில் போட்டு ஜரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து மாற்றி எப்படினாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டிசைனோட பிக்சர் பிளாக்ல அப்லோட் பண்ணுறோம் அண்ட் இதோட ட்ரேசிங் பேப்பரும் பிளாக்ல இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.